தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிச்சதுலேருந்து ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே சார்ந்து ஃபுல்லாக நெகட்டிவ் நியூஸாக கேட்டுட்டு இருந்தோம். ஆனால் தொடர்ந்து ஒரு 2 மேட்சஸாக நம்மளாம் சிரிக்க வைக்கிற மாதிரி தான் மேட்ச் முடிவு இருந்துகிட்ருக்கு. நேற்று நடந்த மேட்சும் சூப்பராக நடந்து முடிஞ்சிருக்கு. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சிஎஸ்கே வெர்சஸ் கேகேஆர். அதாவது உனக்கும் கீழே உள்ளவர் கூடினு பாயிண்ட்ஸ் டேபிளில் நமக்கு கீழே இருக்க ஒரு டீம் தான் கேகேஆர். நம்ம அடித்து பழக ஒரு ஆள் கிடைச்சாருன்ற மாதிரி தான் எதிர்பார்த்தோம். மேட்ச் முடியும் அது மாதிரி தான் இருந்துச்சுன்னா சும்மா சொல்லக்கூடாதுங்க. கேகேஆர் நல்லாவே போராடினாங்க. பட் பேட் லக். சிஎஸ்கே கொஞ்சம் வெயிட்டானதுனால நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கலாம். கேகேஆர் ஸ்ட்ராங்காக இல்லைன்றதுனால நம்ம ஜெயிச்சோன்னு புரிஞ்சுக்கிறத விட நாம் வெயிட்டாக இருந்திருக்கோம், அதனால் ஜெயிச்சோன்னு புரிஞ்சுக்கலாம். அவங்களால பெருசாக ஈடு கொடுக்க முடியல கேகேஆரால். இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே கண்டிப்பாக 220 கிராஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் கடைசி 4 ஓவர்ஸ் இருக்குல்ல, அதில் கேகேஆர் பவுலர்ஸ் பண்ண விதம் இருக்குது. சூப்பராக ஸ்பெல் போட்டாங்க. நம்ம சிஎஸ்கே பேட்டர்ஸ்லாம் தடவுன்னு தடவல்ஸு. அந்த மேட்ச்சில் நாம் எல்லாம் ஓகே ரைட்டு, சிஎஸ்கே ஒரு வேளை தோத்துச்சுன்னா அதுக்கு காரணம் இந்த லாஸ்ட் 4 ஓவர்ஸில் நம்ம ரொம்ப ஸ்லாகியாக இருந்தோம்ல, இதுதான் நினச்சிட்டு இருந்தோம். நல்ல வேலைங்க, மேட்ச்சை ஜெயிச்சிட்டோம். இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே 192 ரன்ஸ் அடித்தாங்க, 5 விக்கெட்ஸ் இழந்து. கேகேஆர் 160 ரன்ஸ் அடித்தாங்க, 7 விக்கெட்ஸ் இழந்து. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா, 32 ரன்கள் வித்தியாசத்தில் நாம் ஜெயிச்சிருக்கோம். ஆக்சுவலாக இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதனையே சொல்லலாம். கெத்தாக நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் 200 ரன்ஸுக்கு கம்மியாக டிஃபெண்ட் பண்ணி ஒரு டீம் ஜெயிச்சிருக்கு அப்படின்னா இந்த டோர்னமெண்ட்டில் தான் ஃபஸ்ட்டு நடந்திருக்கு. அதுவும் யார் அதை பண்ணியிருக்கா? நம்ம சிஎஸ்கே. இன்னொரு பக்கம் இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் செஞ்சுரியை பதிவு பண்ணதும் ஒரு சிஎஸ்கே பேட்டர் தான். வேறு யார்? நம்ம சஞ்சு சாம்சன். சிஎஸ்கேன்றது சென்னை சூப்பர் கிங்ஸ் மட்டும் கிடையாது, கம்பேக் சூப்பர் கிங்ஸ்ன்றதை நம்ம ஆளுங்க 2 முறை ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த 3ஆவது முறை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம துபை சொன்னார்ல, 3 முறை தொடர்ந்து தோத்த சிஎஸ்கே தான் உங்களுக்கு தெரியுது. நாமலாம் 3 முறை தொடர்ந்துலாம் ஜெயிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு அப்போ சொன்னார் பாருங்க. அது நடந்துடும். ஆனால் அடுத்த மேட்ச் யார் கூட தெரியல, எஸ்ஆர்ஹெச். எனக்கு தெரிஞ்சு மும்பையை கடப்பாருன்னு சொல்லுவோல, ரியல் கடப்பாரு அவங்க தான். என்ன பண்ண காத்திருக்காங்களோ தெரியல. இந்த மேட்ச்சில் சஞ்சு அடிச்சது பார்த்தீங்கன்னா 32 பந்துகள் 48 ரன்ஸு. சூப்பராக விளையாடினாப்புல ப்ரோ. ஆனால் ஐபிஎல் ஸ்டாண்டர்டுக்கு இது கம்மி ப்ரோ. ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் இன்னும் மேலே கொண்டு போயிருக்கலாம். கேட்டிங்கன்னா சேப்பாக்காரங்களை பேட்டிங் சார்ந்து நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறது கஷ்டம், அது உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ என்னை பொறுத்த இது ஒரு நல்ல ரன்ஸ் தான், ரொம்ப ஆசைப்பட வேணாமே, அதுக்காக சொல்கிறேன். ட்ரபுள் மேக்கராக இருந்தாருங்க கேகேஆருக்கு நம்ம சஞ்சு சாம்சன். ஏன்னா ருத்ராஜ் வழக்கம் போல் விக்கெட்டை பட்டுன்னு விட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் இருந்து ஆங்கர் பண்ணி ஆடினது நம்ம சஞ்சு தான். இதுக்கப்புறம் நம்ம பிரவிஸ். இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்டில் கர்ணை பேட் எடுத்துகிட்டு எப்போ வெளியே வருவான்னு எல்லாம் காத்துக்கிட்டு இருந்தோம்ல, அந்த தருணம் வந்துச்சு. முன்னாடியே ஒரு அமுச்சு விட்டாங்க. நாம் என்ன நினச்சோம், சர்ஃப்ராஸ் அனுப்புவாங்கன்னு நினச்சோம். ஆனால் சர்ஃப்ராஸ் அனுப்பலை, பிரவிஸ் அமுச்சு விட்டாங்க. ஆனால் நல்ல முடிவு தாங்க. 29 பந்துகளில் 41 ரன்ஸு. சூப்பராக ஆடினாப்புல. ஆனால் பிரவிஸ் வெறும் டீசர் மட்டும் தான் காமிச்சிருக்காருன்னு புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா இது இவரோட ஹைலி கேப்பபிள் கிடையாது. அடுத்தடுத்த மேட்சஸில் எந்தளவுக்கு பொழக்க போகிறாருன்றதை இங்கே ஒரு டீசராக காமிச்சிருக்காரு. பிரவிஸ் வந்து அப்படி பேட்டை கீழே வச்சு ஊனி ப்ரே பண்ணுவார் பார்த்தீங்களா, அப்போ சத்தத்தை நீங்கள் கேட்கணுமே. எம்எஸ் தோனியை உள்ளே வந்த மாதிரி நம்ம நினச்சிட்டோம். அவ்வளோ சியர் இந்த ஒரு மனுஷனுக்கு. இந்த மேட்ச்சில் ஆட்ட நாயகன் விருது நம்ம ஆயுஷுக்கு கொடுக்கப்படலை. ஆனால் நாம் யாருன்னா ப்ரெசன்டேட்டராக அங்கே இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இவரு கொடுத்துருக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு இன்னிங்ஸை விளையாண்டாருங்க நம்ம ஆயுஷ். சின்ன பையன் அச்சு பொழந்தாப்புல ஒரு மேட்ச் அச்சு பொழந்துக்கிட்டு இருக்காரு. இந்த மேட்ச்சில் நம்ம ஜெயிச்ச ரன்ஸ் வித்தியாசம் எவ்வளோ? 32. இவர் அடித்த ஒட்டுமொத்த ரன்ஸ் எவ்வளோ தெரியுமா? 38. அதுவும் 17 பந்துகளில். கேகேஆர் மேட்சை விட்டது பவர் பிளேயில் தான், நாம் மேட்சை ஜெயிச்சது பவர் பிளேயில் தான். அந்த பவர் பிளேயில் அச்சு பொழந்தது எங்கே? க்ரீனை போட்டு பொழகிறோன்னா வேறு யாரால முடியும்? ஆயுஷ் அடிச்சு பொழந்தாரு பாருங்க. எப்பேற்பட்ட ஆள் க்ரீனு முடிக்கிறாப்புல, என்ன இந்த பையன் போட்டு பொழகிறான் அப்படின்ட்டு.
இந்த ரன்ஸ் தான் இந்த மேட்சை நாம் ஜெயிக்க காரணமாக இருந்துச்சு. ஆட்ட நாயகன் விருது மற்றவங்களுக்கு கொடுத்தாங்க, நான் இல்லைன்னு சொல்ல 100 பக்கம் போச்சு. ஆனால் இவர் வேர்த்திங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த பையன் வேர்த்தி சூப்பராக ஆடினார். சிஎஸ்கேவோட ரியல் மாத்திரையாக இந்த மேட்ச்சில் இருந்தார். சிஎஸ்கே பவுலர்ஸோட செலிப்ரேஷன் கவுன்சின் அந்த மேட்ச்சில் எதை நினச்சி இவங்க இதெல்லாம் பண்ணாங்கன்னு தெரில. மூஞ்சை மூடுறது, கண்ணை மூடுறது. மேபி சூரியனை நீங்கள் கண்ணை மூட்டா மறைஞ்சிடும் நினைக்கலாம், மறையாது பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி தான். இவ்வளோ நாளாக சிஎஸ்கே சார்ந்த பிளாக் டாஷ் நிறைய வந்துச்சுல, கிரிட்டிசிசம் நிறைய வந்துச்சுல. நம்ம ஃபேன்ஸை விடுங்க, நிறைய டீமோட ஃபேன்ஸு, குறிப்பாக ஆர்சிபி ஃபேன்ஸு சிஎஸ்கேவை வறுத்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்களே, அவங்க எல்லாரையும் பார்த்து செய்கிற மாதிரி அந்த செலிப்ரேஷன் அமைஞ்சிருக்கு. லைட்டாக நாங்கள் தோற்று பார்த்தோம்ப்பா, அடுத்த உரம்பர் கம்பேக் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம அகில் ஹுசைன் இந்த மேட்ச்சில் நல்ல ஸ்பெல்ல போட்டிருந்தாரு. 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணி 26 ரன்ஸை மட்டும் தான் கொடுத்தாரு, 1 விக்கெட் தூக்குனாரு. இன்னொரு பக்கம் ஆட்ட நாயகன் நம்ம 100. என்ன ஸ்பெல்லுன்றீங்க, அந்த மைதானம் 100க்காகவே டிசைன் பண்ணப்பட்ட எப்படி இருக்கும் அப்படி போட்டிருந்தாரு. 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணி 21 ரன்ஸை மட்டும் தான் கொடுத்தாப்புல, 3 விக்கெட்ஸு பட்டுன்னு தூக்குனாரு. அது ஒரு ஹேட்ரிக் விக்கெட் வாய்ப்பு கிடச்சிது, ரிங்கு காலத்தில் இருந்ததுனால அது கொஞ்சமாக மிஸ் ஆகிடுச்சு. இந்த மேட்ச்சில் 100ஓட ஸ்பெல் இருக்குல்ல, இதை பற்றி தான் ஒட்டுமொத்த ஐபிஎல் டீம்ஸும் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கு. ஆஹா, கொம்பை இறங்கிட்டான், இதுக்கப்புறம் என்ன ஆக போதும், சிஎஸ்கேவோட இந்த சுடல் ட்ராப் இருக்குல்ல, இதில் நாம சிக்க போகிறோம்னு பல அணிகளும் இப்போ கொஞ்சம் மேரில் ஆரம்பிச்சிருக்கு. அந்தளவுக்கு ஸ்பெல் இருந்துச்சு. நான் அப்புறம் ஜட்ஜர் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேட்ச் ஒரு முறை பார்த்துட்டு வந்துருங்க நம்ம 100ஓட ஸ்பெல்லை, அதுக்கப்புறம் புரியுதுக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு. நம்ம சிஎஸ்கே டீமோட அசிஸ்டன்ட் பவுலிங் கோச் இருக்கார்ல, ஸ்ரீராம் ஸ்ரீதரன் அவர்கள், அவர் ஒரு விஷயத்த சொன்னார். இல்லைங்க, இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் செஷன் நடந்துச்சுல, அப்போ எம்எஸ் தோனி கிட்ட இவர் ரொம்ப நேரம் பேசினாப்புல. எம்எஸ் தோனி பல விஷயங்கள் இன்புட்டாக கொடுத்தாரு, அதோட விளைவை நம்ம இந்த மேட்ச்சில் பார்த்தோம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ப்ரோ எதுக்கு எடுத்தாலும் எம்எஸ்டியா தலஃபா ரீசன் கேட்டிங்கன்னா, நடக்குது பேசுகிறோம், இதுக்கு வைத்தறிச்சல் பல பேருக்கும். அந்த மனுஷன் களத்துக்குள்ளே இருந்தால் தான் நம்மளுக்கு வெற்றின்னு இல்லை, களத்துக்கு வெளியே இருந்தாலும் நமக்கு வெற்றி பெறுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணமாக இருக்காருன்னு இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அன்றே கணித்த நம்ம அஸ்வின் அண்ணன் சொன்னாப்புல, நம்ம இதுக்கு முன்னாடி தோற்கும் போது அந்த பவுலிங் ஸ்பெல்லு சரியாக இல்லாத போதும் 100 மட்டும் எப்படியாச்சும் இந்த ரவுண்ட் த ஸ்டெம்ஸ் வந்து ரைட் ஹேண்டர்ஸ்க்கு பவுல் பண்ணார் அப்படின்னா ரிசல்ட்டே மாறும். இது யாராவது 100 கிட்ட சொல்லுங்கப்பா அப்படின்னு அந்த மனுஷன் சொன்னாப்புல. அவர் சொன்னது யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ, சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கேட்டுச்சு போல இருக்கு. ஏன்னா இந்த மேட்ச்சில் நம்ம 100ஓட ஸ்பெல்லு சூப்பராக இருந்துச்சுல, அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம ஆஷனை கொடுத்த இன்புட் இருக்கு பாருங்க, அதை தான் சொல்லணும். ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஆஷனுக்கு நம்மளோட நன்றிகளை பதிவு பண்ணிப்போம். 100ஓட இந்த பர்ஃபார்மன்ஸ் மட்டும் என்டையர் இந்த டோர்னமெண்ட் முழுக்க தொடர்ந்துச்சு. சிஎஸ்கோட பேட்டிங் லைனப்பை விடுங்க, பவுலிங் யூனிட்டை பார்த்து ஒவ்வொரு டீமும் மறலும், அந்தளவுக்கு கம்பேக்கை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை போட்டது வேறு யாரும் இல்லை, நம்ம 100 பாய் தான். என்ன சொல்லியிருக்காரு தெரியுதா அதில், இது ஆக்சுவலாக சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்கும் பொருந்தும், நம்மளை கலாச்சாங்கள அவங்களுக்கு சேர்ந்து பொருந்தும்னு சொல்லலாம். யூ டோன்ட் குவைட் வென் இட்ஸ் ஹார்ட், அதாவது ரொம்ப கஷ்டமான கடினமான நேரம் இருக்கும் பார்த்தியா, அப்போ நீ என்னால் முடிஞ்சிச்சு அவ்வளோதான், இதுக்கு மேலே பண்ண முடியாது, போராட முடியாது அப்படின்லாம் நீ விட்டு போயிடாத, போராடு, வெற்றி உனக்கு வரும்ன்ற மாதிரி தான் அந்த வார்த்தைகளை போட்டிருக்காரு. இந்த வார்த்தைகளை ஏற்ற மாதிரி தான் இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே வேறு லெவலில் சம்பவம் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம கம்போஜ் யாரை பற்றியே பேசணும்னா கம்போஜுக்கும் கிரெடிட் கொடுக்கணும்ல, சூப்பராக போடுறாரு. அதாவது பவர் பிளேயில் யூஸ் பண்ணணுமா, நான் ரெடின்னு கை தூக்குறாரு. மிடில் ஓவர்ஸில் வேணுமா, அதுக்கும் நான் ரெடின்னு உள்ளே வராரு. டெத் ஓவர்ஸில் போடணுமா, நான் வரேன்றாரு. வர்றவர் கொஞ்சம் ரன்ஸ் அப்படி கொடுத்தாலும் விக்கெட்ஸை தூக்குறாருங்க. எனக்கு தெரிஞ்சு வேரியேஷன்ஸை அதிகமாக காட்டுற ஒரு பவுலராக சிஎஸ்கே டீமில் ஓவர்டன் கூட நம்ம இவரே சொல்லலாம். அந்தளவுக்கு ஸ்பெல் போட்டுட்டு இருக்காப்புல. நேற்றுக்கு மேட்ச்சில் சூப்பராக போட்டார். இன்னொரு பக்கம் நம்ம ருத்து, நம்ம பவுலிங் யூனிட்டை பற்றி ஆகா ஓகோன்னு பேசுகிறோம், ஆனால் நம்மளோட பலமே பேட்டிங் தான். அதில் முக்கியமான பேட்டர் நம்ம ருத்து தான், ஓப்பனிங்கு. ஆனால் என்ன பண்ணுறது, சரியாக ஷைன் பண்ண முடியலங்க. அவருக்கு கஷ்டகாலம் மாரி தெரியுது. 6 பந்துகளில் 7 ரன்ஸை மட்டும்தான் அடித்தார். ஆனால் இந்த நேரத்தில் பல பேர் ருத்துவை டார்கெட் பண்ணி பேசுகிறாங்களே, தயவு செஞ்சு வேணாம். எம்எஸ்டி களத்தில் இருந்து நம்ம மேட்சை ஜெயிச்சாலே, எம்எஸ்டி ஒரு ரன்னு கூட அடிக்காமல் இருந்தாலும் எம்எஸ்டியால் தான் ஜெயித்தோம் அது இதுன்னு சொல்லியிருக்கோம்ல. இப்போ 2 மேட்ச் நம்ம ஜெயிச்சிருக்கோம், ருத்துவோட கேப்டன்சி தான். ஸோ இப்போ வந்து ஏன்பா ருத்து எம்எஸ்டி லெவலில் நீ கிடையாது, அவர் இருந்தால் தான் ஜெயிச்சது, நாங்கள் ஜெயிச்சா மாதிரியே இருக்கும், நீ இருந்தால் இல்லைன்னு சில பேர் பேசுகிறாங்கன்னா என்னத்தை சொல்கிறது அவங்களாம். நான் இன்னும் ஆழமாக நம்புகிறேன், இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்டில் ஹாஃப் செஞ்சுரி விடுங்க, ஒரு செஞ்சுரியை ருத்துக்கிட்ட எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக அது நடக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா சாதாரண பேட்டர் கிடையாதுங்க. முந்தைய டோர்னமெண்ட்லாம் ஞாபகம் இருக்குல்ல, ருத்து பண்ண சம்பவம், தலைவன் ஃபார்முக்கு வந்துட்டா வேற லெவலில் நடக்கும் எல்லாமே. என்ன கேப்டன்ற டேகை சுமக்கிறதுனால என்னவோ அவரால் பெருசாக பர்ஃபார்ம் பண்ண முடியல. சஞ்சுக்கு ப்ளஸ் இதுதான், கேப்டன்ற டேக் கிடையாது, வா விளையாடு அவ்வளோதான். அதான் சஞ்சு டோர்னமெண்ட் ஆரம்பிக்கும் போதே சொன்னார், இந்த மேட்ச் இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான், பந்தை பார்த்து சுற்றணும் அவ்வளோதான். அதை சொல்லி பண்ணிட்டு இருக்காப்புல. கரெக்டாக பந்து மாட்டுது, ஆனால் ருத்துக்கு மாட்டல. நான் நம்புகிறேங்க, ருத்து கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பாருன்னு நீங்களும் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட ஒரு கணிப்பு இருந்துச்சுல, ருத்து ஒரு நல்ல பிளேயர் ஆனால் சரியான கேப்டன் இல்லையோன்னு சொல்லிட்டு. ஆனால் அது கொஞ்சம் மாத்திர நிறைய வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்றுக்கு ஒரு பவுலிங் யூனிட்டை மாற்றி யூஸ் பண்ணார் பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலர்ஸையும் ரொட்டேட் பண்ண விதம் சூப்பராக இருந்துச்சு. மேட்சுக்கு அதனால கை கொடுத்துச்சு நம்ம ரிசல்ட்டுக்கு. ஸோ ருத்ராஜ்
ஒரு நல்ல கேப்டனை மெருகேறிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அவருக்கான அந்த பிரீத்திங் ஸ்பேஸ் இருக்குல்ல, அதை போட்டு இப்போ நம்ம கொடுத்துருவோம். இப்போ என்ன சொல்ல முடியும்? குட் லக் மட்டும்தான். அடுத்த மேட்ச்சில் ஒரு 1 டவுன் இறங்கணும், ஓப்பனிங்காக சஞ்சுவும் ஆயுஷும் இறங்கினா கரெக்டாக இருக்கணும் பல பேர் சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஆயுஷ் சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. இன்கேஸ் அவரும் சொதப்பனா நம்ம அதை யோசிக்கலாம். நல்லா ஆடிட்டு இருக்க ஒரு பிளேஸ்லேருந்து மாற்றி எதுக்கு இப்போ நம்ம குளறுபடி, இப்போ தான் கரெக்டாக போயிட்டுருக்குல்ல, நடுவில் ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா துண்டு தவறுச்சுன்னா அப்புறம் நம்ம யோசிச்சுப்போம் அதை பற்றி. சிஎஸ்கே இந்த மேட்ச்சில் பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா? கேட்சை ட்ராப் பண்ணது. ப்ரோ அதை ஜெயிச்சிட்டோமே, கொண்டாடாமல் இது நான் குறை சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நாம் செய்கிற தவறுகளை திருத்திக்கலைன்னா அடுத்தடுத்த மேட்ச்சில் மண்ணை கவுவோம். இதுதான் நமக்கு சிஎஸ்கே எதிர்க்க லெகசி சொல்லி கொடுத்துருக்க பாடம். ஸோ இந்த மேட்ச்சில் ட்ராப் பண்ண கேட்சில் கையில் வந்த கேட்சிங்க, அதுவும் ருத்ராஜ் ட்ராப் பண்ணாப்புல கையில் வந்த கேட்சை நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் செம்ம அப்செட்டு. அதுக்கப்புறம் இந்த விக்கெட் வந்ததுக்கப்புறம் ருத்ராஜ் சிரிக்க ஆரம்பிச்சிரு. அப்பா இந்த ஆள் மட்டும் நின்று ஆச்சுன்னா நம்ம கதை முடிஞ்சிருக்கோன்ற மாதிரி தான் அவர் சிரிக்கவே ஆரம்பிச்சிருந்தார். ஆனால் இந்த மேட்ச்சில் கொஞ்சம் அனிமேட்டடாக காணப்பட்டாருங்க. இன்டென்ட்டுன்னு சொல்லுவோம்ல, அது ரித்துக்கிட்டே இப்போ பார்க்க முடியுது. ஓகே, ஒரு நல்ல சைடு தான் சிஎஸ்கே டீமுக்கு ஒட்டுமொத்தமாக தெரியுது. ஒரே ஒரு சஜஷன் சிஎஸ்கேக்கு, முடிஞ்ச வரைக்கும் இந்த ப்ராக்டிஸ் செஷன் அப்போ ஃபீல்டிங்கில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் மற்ற டீம்லாம் விளையாடும் போது பால் மேலே எழும்போது கேட்ச் போகுது அப்படின்னா அது கேட்சாக கன்வெர்ட் ஆகிடும் நம்ம நம்புவோம், பேட்டரை நம்பி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் சிஎஸ்கே ஃபீல்டிங்கில் இருக்கும்போது யாராவது பேட்டர் பாலை தூக்கி அடிச்சாருன்னா அவர் நின்று வெயிட் பண்ணி பார்க்குறாரு, எப்படி தானே மிஸ் ஆகுதானே போகுது, நின்று பார்த்துருப்போம் அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்குது. ஏங்க நமக்கே பயமாக இருங்க, மேட்ச் பார்க்கும்போது பந்து எழும்புனாலே நம்ம ஆளுங்க பிடிக்கிறது கஷ்டமாச்சுன்னு நம்மளை யோசிக்க வச்சுருக்காங்க. ஃபீல்டிங் நான் ஒட்டு மொத்தமாக சொதப்பலன்னு சொல்ல மாட்டேன். கடந்த 2 போட்டியில் சூப்பராக ஃபீல்டிங் பண்ணுறாங்க. இதுனா அடுத்த ரோல் கொண்டு போனேன். என்ன தெரியும், சொதப்பல நம்ம பார்க்க முடிஞ்சது. கேகேஆர் இல்லாமல் மோன வேறு யாருன்னா டீம் அங்கே இருந்துருந்துச்சு, நாம் கொடுத்த லைஃபை வச்சு நம்ம லைஃபை முடிச்சிருப்பாங்க. நல்ல கேகேஆராக இருக்கவே நாம் தப்பிச்சோம். அடிச்சு பழகுற டீம் மாதிரி தான் நமக்கு கரெக்டாக சிக்கியிருந்தாங்க. இந்த கம்பேக் சூப்பர் கிங்ஸ்னு நம்ம சும்மா பெருமைக்கு சொல்லலை, அதுக்கான காரணங்கள் இருக்குது. ஒரு பக்கம் சஞ்சுன்னு, ஒரு பக்கம் கம்போஜ். இப்போ இந்த ஆரஞ்சு கேப் லிஸ்ட் இருக்குல்ல, அதிக ரன்ஸ் எடுத்த வீரர்களுக்கான பட்டியல் ஐபிஎல்ல, இதில் பார்த்தீங்கன்னா சஞ்சு 5வது இடத்துக்கு வந்துட்டாப்புல. பாருங்கள், இப்போ தான் ஒரு 2 மேட்ச் அடிச்சா மாதிரி இருக்கா, பட்டுனா 5வது இடம். இப்போ அடுத்த மேட்ச் எதனா புழகிறாருன்னா யாரு கண்டா ஃபர்ஸ்ட் பிளேஸ் கூட வரலாம். இன்னொரு பக்கம் இந்த பர்பிள் கேப் லிஸ்ட் இருக்குல்ல, நல்ல பவுலர்ஸ் விக்கெட் எடுக்கிறவங்க, அந்த லிஸ்ட்டில் நம்ம கம்போஜ் 2nd பிளேஸுக்கு போயிட்டாப்புல. இதுதான் கம்பேக்கு. சிஎஸ்கே அவ்வளோ சீக்கிரம் கம்பேக் கொடுக்காது, ஆனால் கம்பேக் கொடுத்ததுன்னா அது வெயிட்டாக இருக்கும். அது இங்கே 2 பேரும் ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கேகேஆர், இந்த டீமோட கேப்டன் இருக்கால ரஹானே, நம்ம டீமில் இது மாதிரி எந்த அளவுக்கு நல்லா ஆடினாரு நம்மளுக்கே தெரியும். வான்கடையில் பண்ண சம்பவம்லாம் மறக்க முடியுமா? அப்போ ஏற்பட்ட ரஹானே நேற்று நல்லா தான் கேப்டன்சி பண்ணார், ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக கொண்டு போயிட்ட மாதிரி ஆயிடுச்சுங்க. ஸ்லோ ஓவர் ரேட்டு காரணமாக ரொம்ப தாமதமாக பந்து வீசுகிறாங்கன்னு சொல்லிட்டு 12 லட்ச ரூபா அவருக்கு அபராதம் விதிச்சிருக்காங்க. யாரும் நம்ம ரஹானேக்கு. இதை பார்க்குறப்ப நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா சிஎஸ்கேல இருக்கும்போது தூக்கி கொண்டாடணும்ல, ஒரு நல்ல பிளேயர் எந்த டீமுக்கு போனாலும் நம்ம கொண்டாடுவோம். அதான் சென்னை ஃபேன்ஸு. இதை சார்ந்த இந்த ஒரு அனுதாபத்தை இங்கே தெரிவிக்க வேண்டியதாக இருக்குது. ப்ரோ வெறும் அபராதம் தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது 1 வாட்டி 2 வாட்டி ஓகே, 3ஆம் வாட்டி இது போல் நடக்குது அப்படின்னா அடுத்த மேட்ச்சில் விளையாடுறது தடை வச்சுருவாங்க. அந்த தரவழிலாம் இருக்குது. இந்த மேட்ச்சில் சிஎஸ்கோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி ஓகோன்னு பேசுகிறோம்ல, இன்னொரு பக்கம் கேகேஆரோட பவுலர்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். பேட்டிங் சொதப்பினாங்க, நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பவுலிங் சூப்பராக பண்ணாங்க. அதுல குறிப்பாக கார்த்திக் தியாகி, இந்த பையன் ஸ்பெல்லு சூப்பராக இருக்குங்க. இந்த ஆஸ்திரேலியாவோட பேசர்ஸ், அப்புறம் இந்த இங்கிலாண்டோட பேசர்ஸு, இவங்க லெவலுக்கு இந்தியாவில் பேசர்ஸ் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற ஏக்கம் நம்மளுக்கு இருக்குல்ல. நான் அடித்து சொல்கிறேன், இந்த பையன் அந்த இடத்த நிரப்புவான். அவ்வளோ சூப்பராக ஸ்பெல்லு போடுறாப்புல இந்த பையன். 145 kmph மேலே அசால்ட்டாக போடுறாருங்க மேட்ச்சில். அதுவும் யாக்கர்ஸை தொடர்ந்து இறக்குறாப்புல. 1-2 மட்டும் தான் மிஸ் ஆச்சு இந்த ஒயிட் யாக்கர் போடும்போது, அது கொஞ்சம் பவுண்டரியாக கன்வெர்ட் ஆச்சு. ஆனால் மற்றபடி சூப்பராக யாக்கரை அடுத்தடுத்து இறக்குறாப்புல. எனக்கு ஒரு கட்டத்தில் நட்ராஜனோட யாக்கை எபிலிட்டி இருக்குல்ல, அது கண்ணு முன்னாடியே வந்துச்சு. அந்தளவுக்கு ஸ்பெல்ல போடுறாரு. மிடில் ஓவர்ஸ்லையும் பையன் சூப்பராக பண்ணுறாரு, எண்டு ஓவர்ஸ்லையும் சமகத்து காட்டுறாப்புல. இந்த யங் ஃபாஸ்ட் பவுலர் நம்மளுக்கு கிடச்சிருக்காருல, இந்தியன் டீம் இவரை டீமில் சேர்க்கறது சம்மந்தமாக யோசிக்கலாம். வைபவ் பேர் ஆல்ரெடி அடிபட ஆரம்பிச்சிச்சு, பையனுக்கு 15 வயசு ஆயிடுச்சுல. அயர்லாந்து டோர்னமெண்ட்டில் நம்ம ஷேயாஸை கேப்டனாக போட்டு அந்த டீமுக்கு வைபவை உள்ளே இறக்கி விட்டா சந்தோஷம், ஆயுஷம் உள்ளே போகிற மாதிரி தான் இப்போ தெரியுது. இது மாதிரி யங் டீமு போகிறப்ப இந்த பையனுக்கு வாய்ப்பை கொடுக்கலான்னு ஜஸ்ட் நான் கருதுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு பங்காளி மேலே 3வது இடம், இன்னொரு பங்காளி கீழே 9வது இடம், நடுவில் 2 பேருக்கும் பொதுவான பங்காளி சிஎஸ்கே 8வது இடம். நமக்கு கீழே உள்ளவர் ஒருத்தர்னு பார்த்தா 2 பேராக இப்போ மாறிட்டாங்க. ஆனால் எம்ஐயை மட்டும் குறைச்சி மதிப்பிட்டுறாதீங்க. சிஎஸ்கே எந்த அளவுக்கு கம்பேக்கில் பேர் போன டீமாக சொல்கிறோமோ அதுக்கு சற்றும் சளைக்காத ஒரு டீம் தான் எம்ஐ. நம்மளை விட ஒரு மேட்ச் குறைவாடி இருக்காங்க. அடுத்த மேட்ச்சில் எம்ஐ ஜெயிச்சதுனாக்கா நமக்கு அவங்களுக்கு டஃப்பாக போகும் காம்படிஷனு. யாருக்குண்டா இப்போ இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா டீம்ஸு கீழே இது அப்படியே டாப்புக்கு வந்து ஆச்சரியப்படுத்திக்கல. கம்பேக்கை வெயிட்டாக கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆசை பெருசாக இருக்க போது, பொல்லாத ஆசை. பங்காளி மட்டும் மேலே இருக்காப்புல 3வது இடத்துல, அவர்கிட்ட கீழேயோ மேலேயோ நம்ம 2 பேரும் போயிட்டோம்னாக்கா பங்காளிகளோட நட்பு அது வரைக்கும் தொடரும். யோசிச்சு பாருங்கள், இந்த பிளே ஆஃபுக்கு போகிற டீமில்
4 அணிகளில் 3 பேரும் பங்காளியில் இருந்தால் எப்படி இருக்கும்? ராஜஸ்தான் ராயல்ஸ் 1, மற்ற 3 பங்காளியில் இருந்தால் எப்படி இருக்கும்? ஜஸ்ட்டு சொல்கிறேன், நடக்குதான்னு பார்ப்போம். இதுக்கு மத்தியில் ஃபேன்ஸ் வார், அதாவது சிஎஸ்கே ஃபேன்ஸ் வெர்சஸ் ஆர்சிபி ஃபேன்ஸை பற்றி பேசலை. கேகேஆர் ஃபேன்ஸ் இருக்காங்களே, அவங்க ஆர்சிபி ஃபேன்ஸை ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவை சிஎஸ்கே ஃபேன்ஸ் நிறைய பேரும் பார்ப்பீங்க, ஆர்சிபி ஃபேன்ஸும் சில பேர் பார்ப்பீங்க. நான் உங்கள் மனசை ஹர்ட் பண்ணலாம் சொல்லுங்கள். அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை உங்கள் காதில் போடுறேன். இது உண்மையா இல்லைனா சும்மா எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறாங்கன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். நம்ம சேப்பாக்கில் மேட்ச் நடந்துச்சுன்னதுக்கு இதை பார்க்குறதுக்கு கேகேஆர் ஃபேன்ஸ்லாம் வந்திருந்தாங்க. வந்துட்டு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் கிளம்புறாங்களே, அப்போ மைக்கை போட்டாங்க, எப்படிங்க இருந்துச்சு மேட்ச், என்ஜாய் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அப்போ மனசுக்குள்ளே என்ன இருந்துச்சோ வழி அவங்களுக்கு தெரியல, அங்கே கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க திடீர்னு. என்ன சொன்னாங்கன்னா அந்த கேகேஆர் ஃபேன்ஸு, ஏங்க இந்த சென்னைக்கு நாங்கள் ஒரு மேட்ச் பார்க்குறதுக்கு வர்ற, நாங்கள் இந்த மேட்ச்சில் தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி இந்த சிஎஸ்கே ஃபேன்ஸில் எங்களுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க. நல்லா பண்ணீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த மேட்ச்சில் வருவீங்க, கம்பேக் கொடுப்பீங்கன்னு எங்களுக்கு அவங்க ஆறுதல் கொடுக்குறாங்க. இதுவே பெங்களூருக்கு நாங்கள் மேட்ச் பார்க்க போகிறோம்னு வைங்க, ஆர்சிபி மேட்ச்சு, நாங்கள் தோத்தா எங்களை ட்ரால் பண்ணுறாங்க பயங்கரமாக அங்கே வச்சு, நாங்கள் ஜெயிச்சாலும் ட்ரால் பண்ணுறாங்க. இது என்ன நடக்குமா, என்னங்க இது அப்படின்னு அவங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உங்களை அஃபண்டாக்கெல்லாம் சொல்லுங்க, ஆர்சிபி ஃபேன்ஸ் இப்படி சொல்லியிருக்காங்கன்னு உங்கள் காதில் போட்டால் அவ்வளோதான். இந்த பையனுக்கு உண்மையிலே 15 வயசு தான் ஆகுதா அப்படின்னு பல பேரும் கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. யாரும் சூரியவன்ஷியை பேஸ் பண்ணி. உண்மையிலே அந்த பையனுக்கு 15 வயசு தாங்க. இதை நான் ரொம்பலாம் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு ப்ரூவ் பண்ண விரும்பலை. சும்மா இந்த மேட்ச்சில் ஒரு பேட்டியில் எடுத்துகிட்டு இருப்பாங்களே, அப்போ அந்த பையன் பண்ண சேட்டையை மட்டும் பாருங்கள், அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஏன்ப்பா அந்த பையன் ஆனால் பஸ்ஸில் இருக்க லைட்டை பிடிச்சி விளையாடிட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் கீழே உட்காந்துட்டு நாக்கை வெளியே காமிச்சு விளையாண்டுருக்கான்னு உங்களுக்கே புரிஞ்சிடும். வளர்ந்த புள்ள இது மாதிரிலாம் மேக்ஸிமம் பண்ணுமா, சின்ன குழந்தை தான். அன்பார்ந்த கிரிக்கெட் ரசிகர்கள், இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசு ஒரு வினா இருக்குது. முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அடுத்த மேட்ச் வர சனிக்கிழமை எஸ்ஆர்ஹெச் வெர்சஸ் சிஎஸ்கே. எனக்கு என்னன்னா, யார்கிட்ட சிக்கியிருக்கானு தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.